வெகு விரைவில் அறிவிக்கிறோங்க. வெகு விரைவில் நீங்க எதிர்பார்ப்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். ஒருத்தர் பேசினா அதனால உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கனிமொழியா இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு நேற்று நான் சென்னைக்கு வந்தேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. சென்ற அத்தனை இடமும் மக்களுடைய மிகப்பெரிய ஆரவாரம், வரவேற்பு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. அது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும். எங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மிக சிறப்பாக நடந்தது. இதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் என்ன பதிய வைக்கிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பூத் கமிட்டிகளையும் நிறைவு செய்து BL2 ஃபார்மை கலெக்டர்கிட்ட கொடுத்து எல்லா இடத்திலையும் பூத் முகவர்கள் அமைப்பு மிக சிறப்பாக பணியாற்றி இருக்காங்க. எனவே தேமுதிக தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா இதை நான் பதிவிடுறேன்னா, ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் தான் இன்னைக்கு அதை செய்ய முடியும். மற்ற கட்சிகள் இன்னைக்கும் அது கஷ்டம் செய்யறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு பூத் இல்லாம எல்லா இடத்துலயுமே பூத் கமிட்டிகளை சிறப்பாக பணியாற்றி முடிச்சு கொடுத்திருக்காங்க. அது தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அந்த வெற்றி சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமா பதிய வைக்கிறேன். நேற்று தான் ஏர்போர்ட்ல உங்க எல்லாரையும் சந்திச்சேன். நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் நான் போனேன். மறுபடியும் இன்னைக்கு தலைமை கழகத்துக்கு வந்திருக்கீங்க. எப்பவுமே நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன், நட்புறனோடு தான் இருப்பேன். நீங்க வந்திருக்கீங்க. ஸோ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வெகு விரைவில் அறிவிக்கிறோங்க. வெகு விரைவில் நீங்க எதிர்பார்ப்பது வரும். எல்லாமே நேற்று நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே மாவட்ட செயலாளர் மீட்டிங்னு போடுறீங்க. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க ஃபேக் நியூஸ் தான் போடணும்னு நீங்க முடிவு பண்ண பிறகு நான் என்ன பண்ண முடியும்? நான் தெளிவா சொல்றேன். ஒரு நாளும் உங்களுக்கு சொல்றேன். தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம். அதான் உண்மைங்க. நான் திருவனந்தபுரத்துல இருக்கேங்க. நீங்க இங்க மாவட்ட செயலாளர் கூட்டம்னு போடுறீங்க. தப்பா? அதுதான் நேற்று சொன்னேன். ஃபேக் நியூஸ் போடாதீங்க. இது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்க சேனல்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு குறையுது. இதான் உண்மை. நான் ஃப்ரெண்ட்லியா தான் இதை பதிவிடுறேன். வெயிட் பண்ணுங்க. நான் தான் டெய்லி நீங்க வரீங்க, சந்திக்கிறேன், எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஃபேக் நியூஸ் போடாதீங்க. உரிய நேரத்தில் நாங்க விருப்ப மனு, மாவட்ட செயலாளர் எல்லாமே அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சு. ஆமா, February 12 நம்மளுடைய கொடி நாள். அந்த கொடி நாளை தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த முறை எல்லாரும் நம்ம கொண்டாட இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி செய்தி இப்ப நான் பதிய வைக்கிறேன். இது மட்டும் இல்ல, கடந்த பல தேர்தல்லையுமே தேமுதிகவுடைய நிலைப்பாடு, கூட்டணி, தொகுதி பங்கீடெல்லாம் ஒரு லாஸ்ட் டைம்ல தான் நம்ம முடிவு பண்றோம். ஒவ்வொரு தேர்தலும் இந்த மாதிரி சூழலுக்கான காரணம், ஒவ்வொரு சூழலுக்கு காரணம் என்னன்னா, நாங்க பொறுமையா யோசிச்சு எங்களுடைய கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லது நாங்க யோசிச்சு முடிவு எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் நான் பல முறை சொன்னதை மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வெளியிடல, அதே மாதிரி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கல. இன்னைக்கு இருக்கின்ற 2 பெரிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியை இன்னும் இறுதி செய்யல. அப்படி எல்லாமே இருக்கிறப்போ தேமுதிகவை மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்றதான் எனக்கு புரியல. நான் பல முறை சொல்லிட்டேன். உரிய நேரத்தில் உரியபடி நாங்க அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்ப நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். லாஸ்ட் 1 இயரா நீங்க பேசும்போது கடலூர் மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு அதுக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். அதுக்கான எல்லாத்தையுமே நான் பதில் சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் நீங்க கேக்குறீங்க. இல்ல மாநாடுல நம்ம சொல்லுவோம்னது உங்களுக்கு நான் சொன்னேன். அதுதான் மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டு அவங்களுடன் கலந்து ஆலோசிச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுதான் நான் இன்னைக்கு மாநாட்டில் சொன்னது. ஒரு டிசிஷன் வந்திருக்கோம். அது உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன்னு தான் நான் மாநாட்டில் சொன்னேன். முடிவெடுத்திருக்கு, உரிய நேரத்தில் அறிவிக்கிறோம்.
அது என்னன்னா எங்க மாவட்ட செயலாளர், எங்கள் கழகம், ஒன்றியம், நகரம், பேரூர் தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்க கலந்தாலோசிச்சிருக்கோம். ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 4ஆம் கட்ட பயணம் தமிழ்நாடு முழுக்க மீண்டும் நான் வந்து மதுரை டு கன்னியாகுமரி போயிட்டு தான் வந்திருக்கேன். அங்கேயும் எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என்னுடன் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுதான் எங்களுடைய நிலைப்பாடை நாங்க அறிவிப்போம். பல முறை சொல்லிட்டேன், நீங்க அதையே தான் கேட்கறீங்க. இப்பவும் நான் சொல்றேன், உரிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அறிவிப்பு வரும் என்பதை சொல்றேன். இது அவங்க கருத்து. நான் என்ன சொல்றேன்றது நான் சொல்றேன். எப்பயுமே மற்றவங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்றது இல்ல. தேமுதிக நிலைப்பாடு நான் சொல்வதற்கான கேள்வி நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். மீண்டும் நான் பதிய வைக்கிறேன், சொன்னதே தான் திருப்பி சொல்றேன். இதே இடத்துல குரு பூஜைக்கு அனைவரும், அனைத்து கட்சி தலைவர்களும் வந்ததை நீங்க பாத்தீங்க. அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு மத்திய மாநில கட்சிகள் அனைவரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். இதுல நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, தோழமையோடு இருக்கிறது ஒண்ணுங்க. அரசியல் நிலைப்பாடு என்பது எங்க கட்சியின் விருப்பம் எதுவோ அது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதனால எதிர்காலம், தேமுதிகவின் எதிர்காலத்தை கருதி எங்கள் கழகத்தினுடைய அனைவர் விருப்பம் கருதி என்னுடைய அறிவிப்பு இருக்கும் என்பதை மீண்டும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். அதை விட உங்ககிட்ட சொல்றேன், இப்ப அவர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொன்னார், நீங்க கேக்குறீங்க. அப்படி பார்த்தா ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு டெல்லியில இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்க பரேட் எல்லாம் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில எவ்வளவு மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிக இருந்து நீங்க வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை வந்து அழைச்சாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால எல்லா கட்சியுமே நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசினா அதனால உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவரா பெண் தலைவிகளை நான் வந்து மதிக்கிறேன். அது கனிமொழியா இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அனைத்து பெண் தலைவர்களையும் நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் எல்லாரோடையும். அவங்க என்னுடன் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அது ஒரு கேள்வியா கேட்கறது வந்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டம் தான் தருது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க கூட எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக உடனே நிலைப்பாடு என்னன்னு நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போகக்கூடாது, சரிங்களா? அதனால குடியரசு தினத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது டெல்லியில இருந்து. என்னுடைய 4ஆம் கட்ட பயணம் இருந்ததுனால் என்னால செல்ல முடியவில்லை. அதனால் எல்லாருமே எங்களோட தோழமையோட தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அது வேறு. ஆனால் எங்க கழகத்திற்கு எதிர்காலத்திற்கு நல்லதோ, எங்க கழகம் யாரை விரும்புறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி. உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன்.